ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமனி. இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிற தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வரீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்குறப்போ ஒரு ஷேர்ட் ஃபண்டு தான். இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்பாங்க. இந்தியாவில் பார்க்குறப்போ 40க்கும் மேற்பட்ட ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிசி மியூச்சுவல் ஃபண்டு, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு, கொடாக் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்ற மாதிரி ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கீமை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நிறையா லார்ஜ் கேப் இருக்கலாம், மிட் கேப்பு, டெப்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய பணம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள், ஹெச்என்ஐ, கார்ப்பரேட்டு, ஸோ பெரிய பணக்காரங்க அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பொதுமக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தில் தான் வந்து அவங்க வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸ் ஆனது இப்போ ஒரு புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமை க்ரியேட் பண்ணுறாங்க, புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த ஏஎம்சி, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியானவங்க செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபின்றக்கூடிய மார்க்கெட் ரெகுலேட்டரி அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நம்ம உருவாக்க போகிறாங்க, அப்படி உருவாக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை வச்சு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஃபண்டை வந்து அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க, அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய தீம் என்ன, அதுவும் இல்லாமல் யார் வந்து மேனேஜ் பண்ண போகிறா அப்படின்றத எஸ்ஐடி, அதாவது ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அப்படின்றது ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த செபி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமேலுக்கு தான் அவங்க பப்ளிக் அதாவது பொதுவான தளத்தில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு பேர் என்னென்னா என்எஃப்ஓ, அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடு ஓப்பனில் இருக்கும், 10 நாளோ இல்லை 15 நாளோ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சமாக மட்டும்தான் என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 5000 இல்லை 10,000 அவங்க எவ்வளோ பணம் நிர்ணயிக்கிறாங்களோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி என்எஃப்ஓவில் ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபாயோ இல்லை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட்டு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் என்எஃப்ஓ பீரியடில் அவங்க பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து அவங்க அந்த ஃபண்டில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்ஜெக்டிவ், எந்த நோக்கம் அந்த ஃபண்டு பூர்த்தி பண்ண போகுது, ஈக்விட்டி ரிலேட்டடான இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை கடன் பத்திரங்களில் பண்ண போகிறாங்களா, இல்லை ஈக்விட்டியும் கடன் பத்திரம் கலந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து மணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்னு பார்க்குறப்போ 2 பெரிய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை ஒன்று ஈக்விட்டி, ரெண்டாவது டெப்ட்டு. ஈக்விட்டினா ஷேர் மார்க்கெட், அதாவது என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஈக்விட்டி ஃபண்டு. அந்த ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தப்போ நிறையா செக்டர்ஸ் இருக்குது. சிமெண்ட் செக்டர் இருக்குது, ஐடி செக்டர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் செக்டர் இருக்குது. அப்படின்ற மாதிரி செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்னு வரப்போ கடன் பத்திரங்கள், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கலாம், என்சிடி இருக்கலாம், ட்ரெஷரி பில்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸு அப்படின்ற மாதிரி கடன் பத்திரங்கள் ரிலேட்டடானதில் இன்வெஸ்ட் பண்ணுறது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு யூனிட்டோட வேல்யூ அதை என்ஏவி, நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 10 ரூபா அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னா, ஸோ 10,000 டிவைடட் பை 10 அப்படின்றப்போ உங்களுக்கு 1000 யூனிட் வந்து அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. என்ஏவி வேல்யூவானது அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பணமானது அதிகரிச்சுட்டே போகும். இல்லை சப்போஸ் என்ஏவி வேல்யூ குறையுது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, முதலீடு பண்ணக்கூடிய பணமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து செபியை இது பண்ணி என்ன ஃபாலோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பணத்தை கலெக்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாகிறதுக்கு யார் உதவுறாங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமையும் சரி ஃபண்ட் மேனேஜர் அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. டெய்லி எப்படி அந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணுது, என்ஏவி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எந்த மாதிரி ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டாக் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா எந்த டைமில் அந்த விற்கணும், எவ்வளோ விற்கணும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து எடுப்பாங்க.
ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸில் ஒரு புதுசாக ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க. எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏபிசி அப்படின்ற மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸ் ஆனது ஏபிசி ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்ற ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஈக்விட்டினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 முதலீட்டாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 1 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்குது, ஏஎம்சிக்கு பணம் கிடைக்குது. ஸோ கிடைச்ச பணத்தை வந்து அவங்க என்ஏவி வேல்யூ, அதாவது நெட் அசெட் வேல்யூ அப்படின்றத நிர்ணயித்து 10 ரூபா அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க என்எஃப்ஓ பீரியடில். அப்போது நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 லட்சம் டிவைடட் பை 10 அப்படின்றப்போ உங்களுக்கு 10,000 யூனிட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த 10,000 யூனிட்டை கையில் கொடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து ஒரு 20 ஸ்டாக் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 20 கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி வேறு செக்டரில் இருக்கலாம், டைவர்சிஃபைடாக இருக்கலாம். ஒரே ஒரு செக்டர் இல்லாமல் ஒரு 5 செக்டரோ இல்லை 10 செக்டர், ஃபார்மா செக்டர், சிமெண்ட் செக்டர், சாஃப்ட்வேர், ஸ்டீல் அப்படின்ற மாதிரி செக்டரில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ 20 ஸ்டாக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க, 1 கோடி ரூபாய் அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா 1 கோடி டிவைடட் பை 20ன்னு வரப்போ ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாக்ஸ்லேயும் அவங்க வந்து மினிமம் வந்து 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் தான் 20 கம்பெனியில் 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ அந்த போர்ட்ஃபோலியோ 1 கோடி ரூபாய் பணமானது 1 கோடி ரூபாய் 20 லட்சம் அப்படின்ற மாதிரி 1 கோடி 20 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ 20 லட்ச ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டைமில் என்ஏவி வேல்யூ பார்க்குறப்போ 12 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சிருக்கு. ஸோ என்எஃப்ஓவில் 10 ரூபா இருந்தது, ஒரு யூனிட்டோட என்ஏவி வேல்யூ ஆனது 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 12 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் முதலீட்டாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 20,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 1,20,000 ரூபாய் இருக்கும். ஏன்னா 10,000 யூனிட் இன்ட்டு 12 ரூபாய் அப்படின்ற மாதிரி போடுறப்போ 1,20,000 ரூபாய் 20,000 ரூபாய் உங்களுக்கு லாபமாக இருக்கும். சப்போஸ் என்ஏவி வேல்யூ ஆனது 9 ரூபாய் 8 ரூபா அப்படின்னு குறைஞ்சிதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 1 லட்ச ரூபாய் அமௌண்ட் ஆனது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட், ஏஎம்சி மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டுன்றது தனியாக பணத்தை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவினம், அதாவது ஸ்டாக் வாங்குறப்பையும் சரி விற்கிறப்பையும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், அது இல்லாமல் ஏஎம்சி சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படின்றது இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து சேலரி வேறு விதமான அமௌண்ட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி என்ஏவி வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாமே நான் வந்து கால்குலேட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ஏவி வேல்யூ சொல்லியிருக்கேன். ஸோ லைவ் வரப்போ உங்களுக்கு அதெல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு என்ஏவி வேல்யூ டெய்லி பேசிஸில் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகக்கூடிய விதம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நாங்கள் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்டில் பொதுவாக பார்க்குறப்போ உங்களுக்கு 5 விதமான பெனிஃபிட் இருக்குது. ஒன்று டைவர்சிஃபிகேஷன் என்னன்னா பலதரப்பட்ட ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. 50 ஸ்டாக்ஸ் இல்லை 60 ஸ்டாக் அப்படின்னு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 50 ஸ்டாக்ஸுமே சரி ஒரே செக்டர் அப்படின்னா ஒரே தீம் இருக்காது. ஒரே சாஃப்ட்வேர்லேயே 60 ஸ்டாக் இருக்காது, இல்லை சிமெண்ட் செக்டர்லேயே 60 ஸ்டாக் இருக்காது, இல்லை வந்து வேறு ஸ்டீல் செக்டர்லேயே 60 ஸ்டாக்ஸ் இருக்காது. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் செக்டரில் ஒரு 5 ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டரில் ஒரு 2 ஸ்டாக் கம்பெனி ஸ்டாக்ஸு, சாஃப்ட்வேரில் ஒரு 2 ஸ்டாக்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒரு 2 ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு 2 ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 செக்டர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலாம், அடுத்த 5 செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களுடைய என்ஏவி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் 500 ரூபாயில் பண்ணலாம், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், 10 லட்சம், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஐடியா இல்லை, நான் டேரெக்ட் ஈக்விட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க, இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், எப்படி ஒர்க் ஆகுது மியூச்சுவல் ஃபண்டும் சரி, எப்படி ஸ்டாக் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு கூட நான் வேறு விதமானதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் பார்க்குறப்போ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஃபண்ட் ஹவுஸு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து உங்களோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் மட்டும் போதும், எந்த டைமில் விற்கணும் வாங்கணும் எப்படி ஃபண்டை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபண்ட் மேனேஜர், டெக்னிக்கல் டீமு, ஸ்டாக் அனலைஸ் பண்ணக்கூடிய அனலைஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டோட நாலேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க நல்ல ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. சரி, மூணாவது லிக்விடிட்டி அப்படின்றப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க,
எமர்ஜென்சியாக உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 3000 தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரூ. 3000 எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ரூ. 7000 வந்து அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் ரூ. 3000னா ரெடீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் ரெடீமை சூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா T+2 இல்லை T+3 அதாவது ஒர்க்கிங் டே மண்டே நீங்கள் வந்து ரெடீம் கொடுத்துட்டிங்கன்னா வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். லிக்விடிட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 100 கோடி பணமானது மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அதில் குறைஞ்சது 80 கோடியிலேருந்து 85 கோடி பணமானது கம்பெனி ஸ்டாக்ஸில் வேறு விதமான டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10 கோடியோ இல்லை 5 கோடியோ பணம் வந்து கேஷாக வச்சுருப்பாங்க. இல்லை வேறு விதமான ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பல்காக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடீம் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அந்த டைமில் லிக்விடிட்டி பிரச்சனை வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உடனே வந்து லிக்விடிட்டியை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோர்த் பெனிஃபிட் பார்க்குறப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்வெஸ்டர்ஸும் உங்களுக்கு தேவையான ஸ்கீமை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரிஸ்க் எப்படி இருக்குது, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்கீம்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் டெப்ட்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, பேலன்ஸ் ஃபண்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்க்குறப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியில் லம்சமும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பணம் வந்து ஒரு லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா நிறையா பணம் இருக்குன்னா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட பணம் இல்லை, ரூ. 500 இருக்குது, ரூ. 1000 இருக்குன்னா மாதம் வந்து தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சிப் அப்படின்ற முறையை சூஸ் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பெனிஃபிட் பார்க்குறப்ப அக்சசிபிலிட்டி. ஈஸியாக NAV வேல்யூ டெய்லி பேசிஸில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கரண்ட்டாக எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்ற, எவ்வளோ பணம் உங்களுக்கு லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். இன்னொன்று அக்சசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து டேரெக்டாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் நிறையா தேவைப்படும். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பணத்தை உங்களுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்கீமானது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது சில அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், அதாவது சில வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயும் சரி உங்களுக்கு பதிலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சில பர்சன்டேஜை அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு டேக்ஸும் இருக்கும். ஈக்விட்டியில் ஒரு விதமான டேக்ஸு, நான் ஈக்விட்டியில் ஒரு விதமான டேக்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. எப்படி இருக்குன்ற வரநாள் வீடியோவில் நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் அட்ரஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் எடுத்துகிட்டு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.